வெல்கம் டு CA வெல்லூர் சாம்பியன் டெஸ்டோடைய ரவுண்டு 2ல முதல் டிஸ்கஷன் வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரவுண்ட், அதாவது நம்ம சாம்பியன் டெஸ்ட் ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக நம்ம TNPSC Group 4 கால் ஃபார் வரைக்கும் இது கொண்டு போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு ரவுண்டுலையும் ஒரு சில யூனிட்டை சேர்த்து நம்ம வீடியோவாக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு டெஸ்ட்டு மாதிரி ஓகே, இது 50லேருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். இதில் தமிழ், மேக்ஸு, GS எல்லாமே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரோட அடுத்தடுத்த நாட்களில் டிஸ்கஷன் வீடியோவும் இருக்கும். அப்போ நேற்று அல்லது இன்றைக்கி மார்னிங் வந்து கொஸ்டின் ரிலீஸ் ஆகிருக்கும். அதுக்குரிய டிஸ்கஷனை நம்ம இன்றைக்கி நீங்கள் முதல் வீடியோ பார்க்குறீங்க. ஓகேங்களா? ரைட், பார்க்கலாமா? இப்போ இந்த டாபிக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸும் ஐஎன்எம்மும் இருந்திருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் ஐஎன்எம் இருந்திருக்கும். அதுதான் எக்கனாமிக்ஸோட டிஸ்கஷன் பார்த்துருக்கோம். எக்கனாமிக்ஸ் யூனிட் நம்பர் 6 இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து TNPSCயில் யூனிட் நம்பர் 6, மொத்தம் 10 யூனிட் இருக்குல்ல, அதில் 6வது யூனிட்டே எக்கனாமிக்ஸ் இருக்கும். ரொம்ப கம்மியான சிலபஸ் தான், ஈஸியாகவும் படிக்கலாம். கேள்விகளும் நார்மலான நம்பர்ஸ் தான் அமையும். ஓகேங்களா? லெஸ் தென் ஒரு 8 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானும் எக்கனாமிக்ஸை படிச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, 5-year பிளான் மாடல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட், பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக். இந்த டாபிக் பாருங்களேன், இந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிதியை கூட விட்டுருங்க. இது வரைக்கும் பிளானிங் கமிஷன் வரைக்கும் ஸ்டாட்டிக் பார்ட், அதாவது இது மாற போகிறதே இல்லை, என்றைக்கும் மாறாது, பழைய விஷயம். அதை படிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். 5-year பிளானா, எத்தனை 5-year பிளான் இருக்குது, எந்த வருஷம் போட்டாங்க, அது எப்போல்லாம் கேப் இருந்தது, அதில் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, டார்கெட் என்ன, அச்சீவ்மெண்ட் என்ன, மாதிரி யார், இதெல்லாம் 5-year பிளான் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? பிளானிங் கமிஷன் ரொம்ப பேசிக், ஒரு 10 பாயிண்ட் தான் இருக்கும், அதை படிப்பீங்க. நிதி ஆயோக்கோடைய ஸ்டாட்டிக் போர்ஷனும் பார்க்கணும், கரண்ட் போர்ஷனும் பார்க்கணும். கரண்ட்னா என்ன சொல்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக நிதி ஆயோக் ஏதாவது டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இண்டெக்ஸஸ் பற்றி பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாவர்ட்டி இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், காம்போசைட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இண்டெக்ஸ், கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ், இந்தியா இனோவேஷன் இண்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி எதாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதை நிதியக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்காக படிச்சுக்கணும். சரிங்களா? ரைட், இங்கே வாங்க. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி உங்கள் புக்கில் இருக்கும். 11th புக்கில் 7வது லெசன் நினைக்கிறேன். அந்த லெசன் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஒரு டாபிக் இருக்கும். அதை ஸ்டாட்டிக் போர்ஷனை பார்த்துட்டு, அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸாக உலக அளவில் இந்தியா GDP தரவரிசையில் எத்தனையாவது இடத்துல இருக்குது, இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளவு, இந்த மாதிரி டேட்டாஸை கரண்ட் அஃபேர்ஸாகவும் ஸ்டாட்டிக் போர்ஷனாகவும் பார்த்துருக்கோம். ஓகே, இதில் ரொம்ப சின்னது தான். ஓகேங்களா? தாராளமாக இதிலிருந்து ஒரு கேள்வி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று அல்லது 2 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டினே வந்து என்னதுதான், பிளானிங். சரி, 5-year பிளான் வச்சு தான் வச்சுருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்வு செய்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் திட்டம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? என்ன சார் காட்கில் யோஜனா? ஓகே, 3rd 5-year பிளான் இஸ் கால்ட் அஸ் காட்கில் யோஜனா. எதுக்காக எப்படி சொல்கிறாங்க? ஆக்சுவலாக ஒவ்வொரு 5-year பிளானும் நான் சொல்லும் போதே சொன்னேன், 5-year பிளானில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். பாருங்கள், 1 இயர், ஒவ்வொரு 5-year, இதுதான் மெயின் கொஸ்டினாகவே இருக்கும். ஒவ்வொரு 5-year பிளானோட இயர் என்ன, எந்த வருஷம்ட்டு எந்த வருஷம், 5-year பிளான் விட்டு போனால் அதோடைய வருஷம் என்ன, இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து அந்த 5-year பிளானோடைய மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல்னா தமிழில் மாதிரி. அந்த 5-year பிளானை ரெடி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்து பின்புலமாக இருந்திருப்பார். ஓகே, அந்த 5-year பிளானை ரெடி பண்ணுறதுக்கு ஒருத்தர் என்னவா இருந்திருக்காரு, பின்புலமாக இருந்திருக்கார். அதுதான் வந்து மாடல் சொல்கிறாங்க. அடுத்து அந்த 5-year பிளானோடைய அப்ஜெக்டிவ், அந்த 5-year பிளானோடைய அப்ஜெக்டிவ் நோக்கம். அடுத்து அந்த 5-year பிளானோடைய டார்கெட் அண்ட் அச்சீவ்மெண்ட். இந்த 5-year பிளானோடைய டார்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 5-year பிளான் படிக்கணும். சம்டைம்ஸ் 5-year பிளானில் கேப் இருக்கும். அந்த கேப் எந்த வருஷம், அந்த கேப்புக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு வருஷமாக பேர் சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதுதான் மொத்தம் ஒரு 5 டாப்பிக்காக வளவலான்னு எழுதாமல் ஒரு பாக்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. நம்ம மெட்டீரியலில் கூட பாக்ஸ் தான் போட்டிருக்கும். பாக்ஸ் போட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கேட்குறது 3வது ஐந்தாண்டு திட்டம் காட்கில் யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்களா? ஆமாம், கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். என்ன சார் காட்கில் யோஜனா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 5-year பிளானுடைய மாடல் யாருடைய மாடல்னா ஹேரட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 5-year பிளான் ஹேரட் டோமர் 1951 1956 வரைக்கும் ஃபஸ்ட் ஒரு 5-year பிளான். ஓகே, 2வது 5-year பிளான் நம்ம இந்திய நபர் PC மஹலானோபிஸ் அவருடைய மாடல். 3வது 5-year பிளான்
காட்கில் திட்டம். ஓகேதா, காட்கில் யோஜனா. ஓகேங்களா, அப்போது 3க்கு மட்டும்தான் மாடல் கிடையாது, இதுக்கப்புறம் நிறைய இதுக்கு மாடல் இருக்கும். ஆனால் முதல் 3 மாடல்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் 3வது மாடல் காட்கில் யோஜனா, கரெக்ட். அடுத்து 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண்மை துறை சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், கரெக்ட். ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்ட் தான். 5th 5 இயர் பிளானோடைய அப்ஜெக்டிவ் நான் சொன்னோம்ல, ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கும் மாடல் பார்க்கணும், அப்ஜெக்டிவ் ரெண்டாவது பாயிண்ட் அதுதான். அப்போ 5வது ஐந்தாண்டு திட்டத்துடைய அப்ஜெக்டிவ். ஓகே, இப்போ இதில் 3வது ஐந்தாண்டு திட்டம் இயர் பார்த்துக்கலாமா? 3வது ஐந்தாண்டு திட்டம் இயர் பார்த்துட்டிங்கன்னா 1961 1966 வரைக்கும் நடக்கும் 3வது 5 இயர் பிளான். ஓகேங்களா, இது சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டார்கெட் வந்து 5.6% வச்சாங்க. ஆனால் அவங்க அடைந்தது 2.8%. இது ஒரு பியூர்லி ஃபெயிலியர் 5 இயர் பிளான். ஏன் சார் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த டைமில் தான் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில போர் நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தது. இதே வருடங்கள் தான் 62 ஒரு தடவை 65 ஒரு தடவை போர் நடக்கும். நேருவுடைய இறப்பு, இது எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு நெகட்டிவாக மாறினது. நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே டிஃபென்ஸ் பக்கம் மாற்றினதுனால இந்த 5 இயர் பிளான் ஒரு ஃபெயிலியர் 5 இயர் பிளானாக மாறிடுச்சு, 3rd 5 இயர் பிளான். ஓகேங்களா, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, சரியான கூற்று 1 மற்றும் 2. ஓகேங்களா, அப்போ ஒரு 5 இயர் பிளானை நான் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா, இதை வச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். என்னதான் ஈஸியான கொஸ்டின் எல்லாம் தெரிஞ்ச கொஸ்டினாக இருந்தாலும் திருப்பி டிஎன்பிசி இந்த கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார்? இது 2 விதமாக கேட்கலாம். இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தை யார், இந்தியாவின் வெண்மை புரட்சி தந்தை யார், உலக அளவில் பசுமை புரட்சியின் தந்தை யார், இது மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ உலக அளவில் நார்மன் போர்லாங், இந்திய அளவில் பசுமை புரட்சிக்கு MS சுவாமிநாதன் அப்படி சொல்லுவாங்க. ரீசெண்டாக போன வருஷம் தான் இவர் இறந்து போனார். ஓகேங்களா, அதனால் இவரை பற்றி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. MS சுவாமிநாதன் படித்து வச்சுக்கோங்க. மான்கொம்பு சிவன் சாமிநாதன் அப்படி சொல்லுவாங்க இவருடைய ஃபுல் நேம். ஓகேங்களா, இறந்து போனதுனால இவருடைய கிரெடிட் எல்லாம் பாராட்டி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா விருது இந்த வருஷம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பாரத ரத்னா விருது கொடுத்துருந்தாங்க. இவரை வந்து பொருளாதார சூழியலின் தந்தை அப்படி சொல்லுவாங்க. ஓகேதா, எக்கனாமிக்கல் எக்காலஜி, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக் எக்காலஜி அப்படி சொல்லுவாங்க. பொருளாதார சூழியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவரும் MS சுவாமிநாதன் தான். ஓகேதா, பசுமை புரட்சி கொண்டு வந்தது. என்ன சார் பசுமை புரட்சி? 1960களில் இந்தியாவில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பசி, பஞ்சம், பட்டினி, சாவு, இதுதான் இந்தியாவுடைய காலங்களாக 1960களில் நடந்தது. அப்போ நிறைய பேர் சாப்பாடு நம்மலாம் பிறந்ததுலேருந்து நம்ம அம்மா அப்பா காலத்திலேருந்தே மேபி அவங்கெல்லாம் பஞ்சத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. பஞ்சம்னா ஒரு நாள் சாப்பாடு டிஃபன் வாங்க காசு இல்லை சார், அதுதான் பஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா, பஞ்சம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் ஊர் முழுவதும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் உணவு உற்பத்தியே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பஞ்சம். அப்படி ஒரு விஷயம் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துருப்போமா? கிடையவே கிடையாது. ஓகேங்களா, அது 60 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நம்ம இதுதான் இந்தியாவில் நடந்த ஒரு கடைசி பஞ்சம்னா இதுதான், பசுமை புரட்சிக்கு முன்னாடி தான். அப்போ அந்த பஞ்சத்தை சமாளிப்பதற்காக இந்திரா காந்தி அவங்களாம் யோசித்து MS சுவாமிநாதன் கொடுத்தாங்க. அதுக்கு பேர் தான் க்ரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. 2 பயிர், ஒன்று வந்து ரைஸ், இன்னொன்று வீட். ஓகேங்களா, கோதுமை, அதுக்கப்புறம் அரிசி. இந்த 2 பயிரையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர் ரக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயன்படுத்துகிறாங்க. உயர் ரக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயன்படுத்தி 6 மாதம் 7 மாதம் விவசாயம் பண்ண வேண்டிய நிலைமையை வெறும் 90 நாட்களில் விவசாயம் பண்ணி முடிச்சிட்டாங்க. வெறும் 90 நாட்களில். ஓகேங்களா, விவசாயம் பண்ணி ஃபுல்லாக முடித்தாங்க. இதன் மூலமாக விவசாய உற்பத்தி பெருகியது, பசி தீர்க்கப்பட்டது, சாவுகள் தடுக்கப்பட்டது, இந்தியாவுடைய வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கப்பட்டது இந்த ஒரு விஷயத்தினால. ஓகேங்களா, அதனால இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது, அதுவும் நம்ம சொல்லி ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இது வந்ததுனால ஃபெர்டிலைசர், அதிகமான உரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அதிகமாக மிஷினரிஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா, இதை பசுமை புரட்சி. நீங்கள் வெண்மை புரட்சி தந்தை யாருங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். வெண்மை புரட்சின்னு யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து பிளானிங் கமிஷன் வாஸ் செட்டப் இன் த இயர் ஆஃப். திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. நான் சொன்னேன் எக்கனாமிக்ஸ்னாலே ஒரு சில இடத்துல மட்டும்தான் இயர் படிக்கணும். அது இந்த அமைப்புகள், பாடிஸ் படிக்கணும். நிதி ஆயோக், பிளானிங் கமிஷன், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஃபினான்ஸ் கமிஷன், இந்த மாதிரி அமைப்புகளை படிக்கணும். ஒரு 5-6 அமைப்பு தான் இருக்கும். அதில் பிளானிங் கமிஷன் அப்படின்றது வந்து 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டேட்டோடு படிக்கணும். இங்கே நான் இயர் தான் கேட்டிருக்கேன். ஓகேதா, ஆனால் டேட்டோடு படிக்கணும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்டாங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஓகேதா, மார்ச் 15.
சரி, எதுக்காக சார் இந்த அமைப்பு? பேர்தே இருக்குது, பிளானிங் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு வடிவேலு சொல்கிறா. அதே மாதிரி தான் இந்தியாவில் பெரிய பெரிய டெவலப்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறாங்க. அப்போ இவங்க தான் என்ன செய்வாங்க? இந்தியாவுடைய 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எங்களுடைய ஃபங்க்ஷன். ஓகே, 5 ஆண்டு திட்டத்தை என்ன செய்வாங்க? ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இவங்களுடைய மெயின் தொழிலாகவே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதோடைய சேர்மன் பார்க்கணும். சேர்மன்னா தலைவர்னு சொல்லுவாங்க. யார் தலைவராக இருப்பா? பிரைம் மினிஸ்டருடைய டைரக்ட் கண்ட்ரோல் தான் இருக்கும். ஓகே, பிரைம் மினிஸ்டர் இதோடைய தலைவராக இருப்பார், பெயரளவில் தலைவர். ஆனால் டெபுட்டி சேர்மன் அப்படி இல்லைன்னா வைஸ் சேர்மன், துணைத் தலைவர் இருப்பார். அவர் தான் ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்ன செய்வார்? எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவார். அவர் அப்பாயிண்டட் பை கேபினட் மினிஸ்டர்ஸ். ஓகே, கேபினட் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களால நியமிக்கப்படக்கூடியவர் தான் இந்த வைஸ் சேர்மன், பிளானிங் கமிஷனோட வைஸ் சேர்மன். இப்பேற்பட்ட அமைப்பு 1950 உருவாக்கப்பட்டது. ஆனால் 2014 இந்த அமைப்பு ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? 50 உருவாக்கப்பட்டது, 14 ஒழிக்கப்பட்டது. 65 வருஷம் பழமையான. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் ஒழிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய கதை, அது நம்ம நிதி ஆயோக் வரும்போது பேசலாம். இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணப்பட்டது தான் நிதி ஆயோக். அடுத்த கொஸ்டின் அதுதான் வரும். ஓகே, இதை ரீப்ளேஸ் பண்ணது தான் பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது தான் நிதி ஆயோக். மேற்படி பிளானிங் கமிஷனை பற்றி சொல்லணும்னா, பிளானிங் கமிஷனில் வந்து இருக்கும்போது பிளானிங் கமிஷனுடைய மெம்பர்ஸ் ஒரு 8 பேர் இருப்பாங்க. அதில் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. எக்ஸ் அஃபீஸ்கோ மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. பிளானிங் மினிஸ்டர், அப்புறம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதில் மெம்பராக இருப்பாங்க பிளானிங் கமிஷனில். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி பிளானிங் கமிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் இஸ் ஏ நாட் கான்ஸ்டியூஷனல் பாடி, இட் இஸ் ஏ நாட் ஸ்டாச்சுரி பாடி. அப்போ என்ன சார் இது? ரெண்டுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன் மூலமாக பிரதமர் சைன் பண்ணதுனால உருவான ஒரு பாடி தான். அப்போ அதுக்கு வந்து ரொம்ப அதிகாரங்கள் கிடையாது. எப்போனாலும் அது அடுத்த பிரதமர் வந்து அது இன்னொரு சைன் போட்டார்னா அது அமைப்பு கேன்சல் ஆகிடலாம். ஓகேங்களா? இது நிதியை கேன்சல் ஆகிடலாம். ஓகே, ரைட். அப்போ இதுதான் பிளானிங் கமிஷன். உங்களுக்கு தெரிய வேண்டிய டேட்டு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒரு அமைப்பு இருக்கும். அது 1952 உருவாகும். சரிங்களா? நிதி ஆயோக் நான் சொன்னதை பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி 2015 உருவாக்கப்பட்டது நிதி ஆயோக். 2014 திட்டக்குழு ஒழிக்கப்பட்டது. 2015 நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக் இதுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். பின்னாடி ஒரு கொஸ்டின் வருது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஃபுல் ஃபார்ம் எப்போ கேட்டாலும் சொல்லணும், மாற்றி கொடுத்துட்டாலும் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஃபார்ம்டு த்ரூ, அதாவது நான் சொன்னதை நிதி ஆயோக் வந்து எப்படி பண்ணாங்க? பிரசிடென்ட் ஆர்டர் போட்டாரா? ஆர்டினன்ஸ்னால் அவசர சட்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆர்டிகல் படிப்பீங்க. ஆர்டிகல் 1, 2, 3, ஆர்டிகல் 2, 3, 1 இதெல்லாம் படிப்பீங்கல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஆர்டினன்ஸ் மூலமாக உருவாக்குனாங்களா? கிடையாது. ஓகேங்களா? அடுத்து அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதுவும் கிடையாது. கேபினட் ரெசல்யூஷன், அதுதான் ரைட். ஓகேங்களா? சொன்னது அமைச்சரவை ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுதான் பிரதமர் தானே அமைச்சரவைக்கு ஹெட்டு. அவர் போட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சும்மா தான் உருவாக்கல, இது ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில். அதனால தான் இது ஒரு பவர்லெஸ் பாடி சொல்லிட்டு, இட் இஸ் நாட் ஏ கான்ஸ்டியூஷன் பாடி, இட் இஸ் ஏ நாட் ஏ ஸ்டாச்சுரி பாடி. 2015 ஜனவரி 1 கரெக்டாக ஜனவரி 1 உருவாக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக் என்ற அமைப்பு. சரிங்களா? ரைட். அடுத்து சர்வோதயா பிளான் வாஸ் அட்வொகேட்டட் பை. என்னப்பா சர்வோதயா பிளான்? என்ன சார் சர்வோதயா பிளான் சொல்கிறீங்க? இப்போ தான் பிளானிங் கமிஷன் சொன்னீங்க, 5 இயர் பிளான் புதுசாக ஒரு பிளான் சொல்கிறீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுக்கு தான் கிளாஸ் கவனிக்கணும். நம்ம யூடியூப் சேனலில் கூட கிளாஸ் போட்டிருக்கோம் பிளானிங் கமிஷனை பற்றி. நான் முடிஞ்சால் அந்த வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இப்போ என்ன அப்படி கதை பார்த்தீங்கன்னா, பிளானிங் கமிஷன் உருவானது 1950. சரியா? பிளானிங் கமிஷன் உருவானது 1950. இது பிளானிங் கமிஷன் 1950களுக்கு அப்புறம் தான் 5 இயர் பிளான். ஓகேங்களா? 1951 2014 வரைக்கும் ஓடிட்டு இருக்கும். 12 5 இயர் பிளான் நடந்திருக்கும். சரிங்களா? அப்போ 1950க்கு முன்னாடி என்ன சார் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் சொல்கிறத விட 6 தடவை இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன்மொழிந்திருப்பாங்க. ஓகேங்களா? விஸ்வேஸ்வரையா, ஜவஹர்லால் நேரு, பம்பாய் திட்டம், சர்வோதயா திட்டம், அடுத்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் திட்டம், காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் வந்துடுச்சா? இந்த 6 பேரும் எந்தெந்த வருஷம் சொன்னாங்க சொல்லணும். பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஒரு கொஸ்டின் வருது, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். விஸ்வேஸ்வரையா 1934 அப்படியே வரிசையாக வரும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ 6 பேர் வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும். ஒரு சில பேர் 10 வருஷம் பிளான் பண்ணலாம் அப்படி சொன்னாங்க. ஒரு சில பேர் அதெல்லாம் வேணாம்ப்பா,
லாங் டேர்மாக பிளான் பண்ணுங்கள், எப்போவும் லாங் டேர்ம் தான் கை கொடுக்கும், 15 வருஷம் பிளான் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து 5 வருஷம் பிளான் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் காந்தியோடைய பிளானிங்கை கொண்டு வாங்க, அதுதான் இந்தியாவுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா, மக்களுக்கு என்ன தேவை அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறார். இந்த மாதிரி மாறி மாறி ஒரு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு 1947 விடுதலை கிடைச்சது, 50 ரிப்பப்ளிக் ஆனது. அப்போ அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜவஹர்லால் நேரு சொன்ன 5 ஆண்டு திட்டத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து காப்பி செய்யப்பட்டது தான் இந்த 5 ஆண்டு திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்போ 6 பேர், அந்த 6 பேர் யாருங்கிறது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த சர்வோதயா திட்டம்ங்கிறது யாரை முன்மொழிந்தாங்க, யார் முன்மொழிந்தது அப்படின்னா ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜேபி நாராயணன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சர்வோதயா திட்டம் எந்த ஆண்டு கேட்பாங்க, 1950 முன்மொழிந்தாங்க. ஓகே, சர்வோதயா திட்டம். ஆக்சுவலாக இதை வந்து உண்மையாகவே கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சாரியோ வினோபாவேன்னு ஒருத்தர் இருப்பார், ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. ஓகே, இது ஐஎன்எம் கூட வரும், டெஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது பாருங்கள். அவர் கொண்டு வந்த பிளானிங்கை இவர் முன்மொழிவார். ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி மகாத்மா காந்தியோடைய பிளானிங்கை கொண்டு வந்தது தான் எஸ்என் அகர்வால். சரிங்களா? எம்என் ராய் என்ன கொண்டு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டமிடுதலை கொண்டு வருவார். ஓகேங்களா? மக்கள் திட்டமிடுதலை கொண்டு வருவார். ஓகேவா? ரைட். 5ஆவது கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 6ஆவது கொஸ்டின் போகலாமா? 6ஆவது கொஸ்டின் பாருங்களேன், ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஸ்டீல் பிளான்ஸ் பற்றி கேட்குறாங்க. இரும்பு மற்றும் எஃகு ஆலை. இரும்புக்கு எஃகுக்கு என்ன வித்தியாசம்? இரும்பு துருப்பிடிக்கும், எஃகு துருப்பிடிக்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டையும், இதுதான் வந்து மொத்த இண்டஸ்ட்ரிக்குமே மதர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படி சொல்லுவாங்க. எல்லா தொழிற்சாலைகளும் இயங்கணும்னா இரும்பு எஃகு என்கிற தொழிற்சாலை இயங்கியே ஆகணும். அது இல்லாத ஏதாவது ஒரு விஷயம் பார்க்க முடியுமா? இப்போ மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்குது, இரும்பு மற்றும் எஃகு. ஏசி ஓடுது, இரும்பு மற்றும் எஃகு. இந்த போர்டு, கேமரா ஸ்டாண்டு, எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் எஃகு இருக்கும். அப்போ அது ரொம்ப எசென்சியலான ப்ராடக்ட் ஆகிப்போச்சு. அப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கு இந்தியாவில் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் தான் இருக்குது? முதலாக இரும்பு மற்றும் எஃகு உருவாக்குனதே, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியை உருவாக்குனது டிஸ்கோ, டாடா கம்பெனி தான் உருவாக்குனாங்க 1907. சரியா? 1911 சொல்லிடலாம். ஓகேங்களா? டாடா கம்பெனி தான் ஜார்க்கண்டில் ஜாம்ஷெட்பூர் அந்த இடத்துல வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு ஒவ்வொரு நாடுகளுக்கிட்டையும் உதவி கேட்டு நிறைய ஊர்களில் நாடுகளின் உதவியின் பெயரில் நிறைய தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. அதில் தான் பார்த்தீங்கன்னா துர்காப்பூர் எங்கே இருக்குன்னா நம்ம வெஸ்ட் பெங்காலில் இருக்கும். யூகேன்னு இங்கிலாந்து தான் உதவி பண்ணுது, கரெக்ட். விசாகப்பட்டினம் ஆந்திராவில் இருக்குது, ரஷ்யா தான் ஹெல்ப் பண்ணுது, கரெக்ட். ரூர்கேலா ஒடிசாவில் இருக்குது. ஓகே, ரூர்கேலா எங்கே இருக்குதுப்பா? ஒடிசாவில் இருக்குது. அதுக்கு உதவி பண்ணது யாருன்னா ஜெர்மனி. மேலே கொடுத்துருக்கேன், அசிஸ்டன்ஸ், உதவி புரிந்தது, அசிஸ்டன்ஸ். சரிங்களா? ஜெர்மனி, கரெக்ட். விஜயநகர் யுஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க, தவறு. விஜயநகருக்கு உதவி பண்ணது யுஎஸ்ஏ கிடையாது. ஓகேங்களா? விஜயநகரம் எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. அப்போ விஜயநகருக்கு உதவி பண்ணது, விஜயநகருக்கு யாருமே உதவி பண்ணலை, அது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே உருவாக்குனது. எந்த அரசின் உதவிகளும் இல்லாமல் இந்திய அரசே உருவாக்குனது தான் இந்த விஜயநகர் ஸ்டீல் அண்ட் அயன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட். சரி சார், வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள் இருக்குது, நம்ம ஊரில் ஏதாவது ஸ்டீல் பிளான்ட் இருக்கா? இருக்குது. நம்ம ஊரில் தான் ஒரு ஊர் பேரே என்ன சொல்கிறோம்? எஃகு நகரம் சொல்கிறோமே. எந்த ஊர்? சேலம். அந்த கம்பெனிக்கு பேர் தான் செயில். ஓகேதா? செயில் என்ற கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலத்தில் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை. ஆக்சுவலாக இதுவும் கவர்மெண்டோடைய உதவி மூலமாக தான் இருக்குது, வெளிநாடு உதவி கிடையாது. இது உருவாக்கப்பட்ட வருஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டேட்டா இருக்கும். 10th எக்கனாமிக்ஸில் வேறு மாதிரி இருக்கும், சோஷியலில் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு 11th எக்கனாமிக்ஸ் அடிப்படையில் செயில் வந்து 1974 ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது ஃபவுண்ட் பண்ணது ஒரு வருஷம், ஃபங்க்ஷன் ஆனது ஒரு வருஷம் சொல்லுவாங்க. பார்த்து வச்சுக்கோங்க, 74 போதும், எனஃப். ஓகேலா? ரைட். அப்போ தப்பானது என்ன கேட்டீங்கன்னா டி, விஜயநகர் தான். விஜயநகர் கர்நாடகா தான் இருக்குது. சரிங்களா? வந்துருங்க. இதுதான் நம்ம சொன்னது. மொத்தம் 6 பேர் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க சொன்னது. அந்த 6 பேர் இங்கே தான் இருக்காங்க. ஜவஹர்லால் நேரு இன்கரெக்ட் தான், தவறானது தான் கேட்குறாங்கப்பா. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார்? நேஷ்னல் பிளானிங் கமிஷன் அப்படி சொன்னார். ஆமாம், எப்போ சொன்னார்? 1938 சொன்னார், கரெக்ட். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு முன்மொழிந்த ஒரு திட்டம் அப்படின்னா தேசிய திட்டக்குழு என்கிற விஷயத்தை தான் முன்மொழிந்திருப்பார், கரெக்டு. இவர் தான் 2வதாக இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் சொன்னார். 1938 5 year பிளான் தான் வேணும் சொன்னார், 5 ஆண்டு திட்டம் தான் வேணும் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது தான் கடைசி ஏற்றுக்கிட்டோம். சார், அவர் தான் பிரதமரே, அவர் சொன்னது அவரே ஏற்றுக்குவார். இதெல்லாம் ஒரு விஷயமா? ரைட். அடுத்து எம்என் ராய் நான் சொன்னேன். பம்பாய் திட்டம் அப்படியா சொன்னேன், நான் அப்போயே தான் சொன்னேன். எம்என் ராய் வந்து மக்கள் திட்டம் எடுத்து சொன்னார். அப்போ தவறாக பொருந்தியுள்ளது இதுதான், பி. ஓகேங்களா? எம்என் ராய் பம்பாய் திட்டம் கிடையாது. பம்பாய் திட்டம் வந்து 1940 கொண்டு வருவாங்க. மக்கள் திட்டம் 1945 கொண்டு வருவாங்க. அப்போ எம்என் ராய்னா மக்கள் திட்டம். எஸ்என் அகர்வால் காந்திய திட்டம், கரெக்ட், 1944.
ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டம் 1950 நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. சரிங்களா? சரி, ஒரே ஒரு திட்டம் விட்டு 2 திட்டம் விட்டு போகுதே, அதுதான் முதலாக திட்டம் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஸ்வேஸ்வரய்யா 1934. அப்போ வரிசையாக இயர் ஞாபகம் வச்சுக்கணும். 1934, 38 ஒருத்தர், 40 பம்பாய் திட்டம், 44 ஒருத்தர், 45 ஒருத்தர், 50 ஒருத்தர். ஓகேங்களா? 6 பேர். ஓகேங்களா? அந்த பம்பாய் திட்டங்கிறது வந்து 8 பேர் சேர்ந்த ஒரு குழு தான் ரெக்கமெண்ட் பண்ணும். அது லாங் டேர்ம் பிளானிங், 15 வருஷம் திட்டமிடுதலை முன்மொழிவார். ஓகேங்களா? ரைட். ஓகே, இந்த இது பார்த்துக்கோங்க. தவறாக பொருந்தியுள்ளது இந்த மாதிரி கேட்கலாம், கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில், அதனால திருப்பி ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் த 9th 5-year பிளான். பாருங்க, திருப்பி 9th 5-year பிளான் வருது. 9வது 5 ஆண்டு திட்டம் பற்றி எழுதுக, பற்றி கூறுக, கருத்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கேட்குறாங்க. இத்திட்டம் பிசி மகாலானோபிஸ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு. ஓகேங்களா? மகாலானோபிஸ் எங்கே வருவாங்க? மகாலானோபிஸ் வந்து 2வது 5-year பிளானோடைய மாடல். இவங்க வந்து 9வது கேட்குறாங்க. அப்போ 9வது 5 ஆண்டு திட்டத்துடைய காலமே 1997 2002 வரைக்கும். 9வது 5 ஆண்டு திட்டத்துடைய காலம் 97 2002 வரைக்கும். ஓகேதா? அடுத்து, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தின் மூலம் முக்கிய கவனம் கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. இது கரெக்ட். ஓகே, 9வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையே வந்து மெயினாக பேசியிருப்பாங்க. ஓகேதா? சமூக நீதி. ஓகே, சோசியல் ஜஸ்டிஸ்கிற வார்த்தையை மெயினாக பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. 9வது 5 ஆண்டு திட்டம் 10 தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இப்போ 2வது ஸ்டேட் மட்டும் தான் சரியானதான் இருக்கிறாங்க. 2 மட்டும்தான் சரி, முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்போது 9வது 5 ஆண்டு திட்டத்துக்கு ஏதாவது மாடல் நேம் இருக்கா? கிடையாது. 9வது 5 ஆண்டு திட்டத்துக்கு எந்த விதமான மாதிரி பெயர்களும் கிடையாது. அடுத்த கொஸ்டின் போதாங்களா? 9வது 5 ஆண்டு திட்டத்தோடைய இயர் சொல்லிட்டேன். அடுத்து, VKR ராவ் வாஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப். ஓகேதா? ராவ் அவர்கள் யாரின் மாணவர் அப்படின்னு கேட்குறாங்க. டேஷ் என்பவரின் மாணவர். இது ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். சும்மா நம்ம பொருளாதாரம் சம்பந்தமான நபர்களுடைய பெயர்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப நிறைய பேர் தான் இருக்க மாட்டாங்க. ஹிஸ்ட்ரி எடுத்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அங்கே அப்படி தான் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆடம் ஸ்மித் ஊருக்கே தெரியும், பொருளாதார தந்தை. ஓகேங்களா? ஆடம் ஸ்மித்து, அப்புறம் ரிக்கார்டோ, காரல் மார்க்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய சோஷியல் மீடியாலேயும் ஒரு காரல் மார்க்ஸ் தாடி வச்சு ஒரு பேர் ரஷ்யாக்காரர். ஓகேதா? காரல் மார்க்ஸ், ரிக்கார்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேராண்மை படத்தில் கூட ஜெயம் ரவி வந்து பேசுவார். இந்த சமூக நீதியை வச்சு சோசியலிசத்தை பற்றி பேசும்போது பேராண்மை அந்த படத்தில் பேசுவார் ரிக்கார்டோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த VKR ராவ், JM கீன்ஸ், இவங்க தான் கொஞ்சம் கேபிட்டலிஸ்ட். ஓகேதா? முதலாளித்துவவாதத்தை பேசுகிறவங்க. அதில் VKR ராவ் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர். அவர் வந்து JM கீன்ஸோடைய மாணவர். JM கீன்ஸோடைய மாணவராக இருந்திருப்பார். ரொம்ப பேசிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது இது ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்கோம். நேர்படி இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். நான் சொன்னேன், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிளானிங்கை 3 வகையாக பிரிக்கலாம். பிளானிங்கை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். என்னதான்? ஷார்ட் டேர்ம் பிளானிங், அடுத்து மீடியம் டேர்ம் பிளானிங், அடுத்து லாங் டேர்ம் பிளானிங். முடிஞ்சு போச்சா? மொத்தம் 3. ஓகேங்களா? குறுகிய கால திட்டமிடல், நடுத்தர கால திட்டமிடல், நீண்ட கால திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. எப்படி சார் அது 3 வகையா? ஒரு வருஷத்துக்குள்ளே போட்டால் அது குறுகிய காலம், ஒரு 3லேருந்து 6-7 வருஷம் வரைக்கும் போனால் அது நடுத்தர காலம், 10 வருஷத்துக்கு மேலே ஒரு திட்டத்தை போட்டால் அதுக்கு பேர் தான் நீண்ட கால திட்டமிடல். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நீண்ட கால திட்டமிடலுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படி சொல்லுவாங்க. 2வது. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் பிளானிங், டார்கெட்டட் பிளானிங் சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். அது ஒரு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். அடுத்து மீடியம் பிளானிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் பிளானிங் 3வது, அதாவது தந்திரமான திட்டமிடல் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து குறுகிய கால திட்டமிடுறது வந்து செயல்படும், உடனே செயல்படணும். சொன்னோம்ல ஒரு வருஷத்துக்குள்ளே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுனாமி, அதாவது பெரிய டிசாஸ்டர் நடந்திருக்கு, அதை எப்படியாவது சீக்கிரமாக ரிலீவ் பண்ணணுமா, அதுதான் வந்து ஆப்ரேஷனல் திட்டமிடுதல், செயல்பட திட்டமிடுதல். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது 231 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 231 முடிஞ்சு போச்சா? 10th 5-year பிளான் சார். 10th கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து 11வது கொஸ்டின், இந்திய பொருளாதார திட்டமிடல் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னதா ஒருத்தர் விட்டு போனாருன்னு சொன்னோமா, 1934 இந்தியாவுக்குன்னு ஒரு பிளானிங் வேணும் அப்படின்னு சொன்ன ஒரே நபர், முதல் நம்பர் M விஸ்வேஸ்வரய்யா. அவர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். அவர் எழுதிய புத்தகத்தில் தான் இந்தியாவுக்குன்னு 10 வருஷம் பிளானிங் வேணும் அப்படி சொல்லியிருப்பார். எல்லாமே பாயிண்ட் தான். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம்.
எத்தனை வருஷம் புக்கு எழுதினார், புக்கு பேர் என்ன, யார் எழுதினாங்க, அவர் வந்து எத்தனை வருஷம் பிளானிங் வேணும்னு சொன்னார். இவர் தான் முதலாக இந்தியாவுக்கு திட்டமிடல் வேணும் அப்படி சொன்னவர். எப்பா நான் சும்மா போகிற பக்கம் எதாவது சொல்லிட்டு போகிறேன் நினைக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கொஸ்டினாக அமையும். சரிங்களா? எல்லாமே கேட்டிருக்காங்க, முடி கேட்டதை நம்ம தான் சொல்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது விஸ்வேஸ்வரய்யா யார் சார்? இவர் ஒரு இன்ஜினியர். இவர் வந்து ஒரு திவானாவும் இருந்திருப்பார். மைசூரை சேர்ந்த ஒரு திவானாவும் பிரிட்டிஷில் இருந்திருப்பார். பாரத ரத்னா விருது கொடுத்துருப்பாங்க 1955. இவருக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய நெருங்கிய தொடர்பெல்லாம் உண்டு. ஓகேதா? ரைட். அப்படி பார்க்கும்போது இவர் வந்து இந்தியாவின் முதல் இன்ஜினியர். இவருடைய பிறந்தநாளை தான் நிறைய பேர் என்னவா கொண்டாடுவீங்க? செப்டம்பர் 15 இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுவாங்கல்ல. இன்ஜினியர்ஸ் பாதி பேருக்கே தெரியாது. ஆனால் இவர் தான் இந்தியாவின் முதல் இன்ஜினியர், ஃபாதர் ஆஃப் இன்ஜினியர். இவருடைய பிறந்தநாளை தான் இன்ஜினியர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 15 கொண்டாடுறோம். ஓகேதா? அடுத்து மிக்சடு எக்கனாமி அப்படின்னா என்ன? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இப்படியும் கொஸ்டின் அமையும்ங்கிறத பார்க்கறதுக்காக தான் கொஸ்டின் கொடுக்குது. சரிங்களா? இப்படியும் கொஸ்டின் இருக்கலாம், ஈஸியாக போட்டு போயிடுவீங்க, தப்பு வந்துடக்கூடாது. ஆடா ஓகேங்களா? என்ன மிக்சடு எக்கனாமி? என்ன மொத்தம் 3 வகையான எக்கனாமி. என்னதான்? கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி, சோசியலிஸ்ட் எக்கனாமி. இந்த ரெண்டையும் கலந்து போட்டு அடித்தா அதுக்கு பேர் தான் மிக்சடு எக்கனாமி. இதுல இருந்து கொஞ்சம், அதுல இருந்து கொஞ்சம். கேபிட்டலிஸ்ட்னா ஃபுல்லாக ப்ரைவேட் 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 ப்ரைவேட். சோசியலிசம்னா ஃபுல்லாக பப்ளிக் பப்ளிக் பப்ளிக். அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட் தான் செய்யும். ஆனால் மிக்சடுனா அதான் நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது, ப்ரைவேட் பஸ்ஸும் ஓடுது. கவர்மெண்ட் பால் பாக்கெட்டு இருக்குது, ப்ரைவேட் பால் பாக்கெட்டு இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனிஸும் ரன் ஆகுது, ப்ரைவேட் கம்பெனிஸ், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், காலேஜஸ் எல்லாமே கவர்மெண்ட் ப்ரைவேட். இதுக்கு பேர் தான் மிக்சடு எக்கனாமி. அதான் என்ன அர்த்தம்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஓகேங்களா? பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேதா? கவர்மெண்ட்டும் தனியார் துறையும் சேர்ந்து செயல்படுவது. ஓகேங்களா? 13வது கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி? கீழ்கண்டவற்றில் எவை இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ். ஓகேதா? ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக புக்கில் இருக்கும். இப்போ உங்களுக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை தான் இருக்கும். என்ன ஸ்ட்ரென்த்து? நான் 50 கிலோ தூக்குவேன், அதுக்கு பேர் ஸ்ட்ரென்த்து கிடையாது. இப்போ படிக்கிறத சொல்லு. பாலிட்டி விடாமல் படிப்பேன் சார், ஸ்ட்ரென்த்து. சூப்பர்ப்பா. சயின்ஸ் ஒன்றுமே புரியாது, அதுதான் வீக்னஸ். புரியுதா? ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது இருக்கா? அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்கு எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, எதெல்லாம் வீக்னஸ் பார்க்க போகிறோம். எதெல்லாம் ஸ்ட்ரென்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் டிவிடெண்ட் ஸ்ட்ரென்த்து, இந்தியாவில் அர்பனைசேஷன் இருக்குது ஸ்ட்ரென்த்து, இந்தியாவில் ஃபாஸ்ட் க்ரோவிங் கண்ட்ரி ஸ்ட்ரென்த்து, இந்தியாவில் சர்வீஸ் செக்டார் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரென்த்து, இந்தியாவில் யங் பீப்புள் அதிகமாக இருக்காங்க ஸ்ட்ரென்த். இதெல்லாம் என்னதான் சார் வீக்னஸ்? இந்தியாவுடைய பாப்புலேஷன் டிவிடெண்ட் ஸ்ட்ரென்த்து, ஆனால் பாப்புலேஷன் நெகட்டிவ். வசவசவசன் பெத்து போட்டாச்சு, 145 கோடி பேர் இருக்கான், நெகட்டிவ். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவுடைய வீக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கரண்ட் வசதி கொடுக்க முடியல, ரோடு போட முடியல, நெகட்டிவ். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கணும். அப்போ பார்க்கும்போது என்ன கேட்குறாங்க? நெகட்டிவ்ஸ் கேட்குறாங்க. நான் சொன்னோம்ல, பலவீனமான உள்கட்டமைப்பு ஒரு நெகட்டிவ். கண்டிப்பாக உண்மைதான். அதிக மக்கள் தொகை 145 கோடி பேர் சமாளிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சென்னையில் யோசிச்சு பாருங்க, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட ரொம்ப கம்மியாக சுவிட்சர்லாந்தில் இருக்காங்க. அப்போ பாருங்க, இந்தியா மாதிரி எத்தனை ஊர் இருக்குது இந்தியாவில், அதில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அங்கே ஒரு நாட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை இஸ் ஈக்குவல் டு ஒரு 10-20 நாடுகளுடைய மக்கள் தொகையை ஈக்குவேட் பண்ணலாமா? என்ன இது பாருங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் க்ரோத் ஆக முடியலை. அப்போ இந்த ரெண்டுமே வீக்னஸ். அதிக அளவு உள்நாட்டு நுகர்வு வீக்னஸ் கிடையாது, ஸ்ட்ரென்த்து. என்ன விற்றாலும் நம்ம உள்நாட்டுக்குள்ளே வாங்குறதுக்கு ஆள் இருக்கா? மக்கள் இருக்காங்கல்ல, ஆள் இருக்காங்கல்ல, நிறைய பேர் நிறைய பொருட்களை வாங்குறாங்கல்ல, இது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். அப்போ இது ஸ்ட்ரென்த்து தான், வீக்னஸ் கிடையாது. இது 2 தான் வீக்னஸ். பலவீனம் தான் கேட்குறாங்க. 1 மற்றும் 2 ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கொஸ்டின். இந்தியா டிக்ளேர்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்தியாவுக்குன்னு மொத்தம் இண்டஸ்ட்ரியல் பாலிசி நிறைய இடங்களை போட்டிருப்பாங்க. அதில் 1948, அடுத்து 1956, அடுத்து 77, அடுத்து வந்து 90 மற்றும் 91, இடையில 80 வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே இருக்குது, ஆனால் இடையில மட்டும் 80 வருமா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ரைட். இதில் வந்து முதல் தொழிற்கொள்கை 48 போட்டாங்க, அது நான் சொல்லிட்டேன். ஆனால் இங்கே 48 எத்தனை இருக்குது? 2 48 இருக்குது. அப்போ டேட்டோட படிக்கணும். நான் சொல்கிறோம்ல, நம்ம எல்லாத்தையும் டேட்டு படிக்க வேணாம்ப்பா, ஆனால் ஒரு சில விஷயத்த டேட்டு படித்து தான் ஆகணும். ஏன்னா அது புக்கில் இருக்கும்.
பிளானிங் கமிஷன் உருவாக்கப்பட்டது, நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது, தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் படிச்சுக்கணும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் 6, 1948 தான் இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது கேட்பாங்க. 1991. எல்பிஜி புதிய பொருளாதார கொள்கை. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். The following statement is above is correct அப்படி கேட்குறாங்க. பிளானிங் கமிஷனுடைய சேர்மன் நான் முதலே சொல்லிட்டேன், பிஎம் தான் சொல்லிட்டேன். நிதி ஆயோக்குடைய சேர்மன் நான் சொன்னேன் பாருங்க. பிளானிங் கமிஷனை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நிதி ஆயோக். அப்போ அங்கேயும் இங்கேயும் சேர்மன் மாற போகிறது கிடையாது, அதுவும் பிஎம் தான். இங்கே பிரசிடென்ட் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஓகேங்களா? அப்போ 1வது மட்டும்தான் கரெக்ட், 1 ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி தான் இதெல்லாம், ஆனால் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அடுத்து இயர் பார்க்கணும்ல. மேற்கூறியவற்று சரியானது. முதலாவது 5ஆண்டு திட்டம் கரெக்டு. 51லேருந்து 56, 5 வருஷம் கரெக்டாக. 51னா ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் 51. இங்கே மார்ச் 31ஆம் தேதியோட முடியும். அடுத்த 5 இயர் பிளானு 1956 ஏப்ரல் 1 ஆரம்பித்து 1961 மார்ச் 31ஓட முடியும். சரிங்களா? 4வது 5ஆண்டு திட்டம் 1966லேருந்து 1971 அப்படி சொல்கிறாங்க. பார்க்கும்போது 56லேருந்து 61. அடுத்து பார்த்திங்கன்னா 3வது 5ஆண்டு திட்டம் 1961லேருந்து 1966. அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம் ஆக்சுவலாக 66லேருந்து 69 வரைக்கும் கேப் விழும். ஓகேங்களா? கேப் விழுந்ததுக்கப்புறம் 69லேருந்து 74 வரைக்கும் தான் 4வது 5ஆண்டு திட்டம். இது தப்பாக இருக்குது. சரிங்களா? முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்படி பார்க்கும்போது ஏ ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா? 4வது 5ஆண்டு திட்டம் 69லேருந்து 74, 66லேருந்து 69 வரைக்கும் கேப் இருக்கும். அதுக்கு பேர் தான் பிளான் ஹாலிடே, திட்ட விடுமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து இந்தியாஸ் பிளேஸ் ஆன் ஜிடிபி growth அப்படி சொல்கிறாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தரவரிசையில் இந்தியாவின் இடம். ஸோ எங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 7th பிளேஸ்னு இருக்கும். ஸ்கூல் புக்கில் 11th புக்கில். ஏன்னா அது பழைய புத்தகம், பழைய டேட்டாஸ். ஓகேங்களா? புது புத்தகம் தான், பழைய டேட்டாஸ். ஆனால் புது டேட்டா அடிப்படையில் இன்னைக்கு நான் இப்போ வீடியோ எடுத்துருக்கும் போது இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய அளவு 5வது இடம். மேபி இன்னும் 1 மாதத்தில் மாறலாம், 3 மாதத்தில் மாறலாம். சரிங்களா? அடுத்த 5 இயர்ஸ், அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வந்ததுன்னா மேபி கண்டிப்பாக சொல்கிறாங்க அடுத்த வருஷத்தில் 2025 நம்ம 4வது இடத்துக்கு போயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ முதல் இடத்துல யார் தான் இருக்கிறா? அமெரிக்கா, அடுத்து சைனா, அடுத்து ஜப்பான், அடுத்து ஜெர்மனி, 5வதுல இந்தியா, 6வதுல யூகே, 7வதுல ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டர் பண்ண கூட கேட்கலாம். நம்ம 5வது, மேபி சொல்கிறாங்க ஜெர்மனியை அடுத்த வருஷம் பீட் பண்ணி நம்ம 4வது இடத்துக்கு போக போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி? ஜிடிபியோடைய பேஸ் பண்ணி. சரியா? இன்னொரு இடத்துல நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். எந்த விஷயத்துல எதுலையுமே நம்ம ஃபஸ்ட் இடத்துல கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம முதலிடம் இந்தியா, உலக அளவில் முதலிடம். அது என்னது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமானதான் கிடையாது, ஈஸி தான். அடுத்து இப்போ தான் நம்ம வீக்னஸ் பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்ட்ரென்த்து பார்க்குறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. பாப்புலேஷன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. பாப்புலேஷன் டிவிடெண்ட் வேணால் ஸ்ட்ரென்த்து, மக்கள் தொகை பகுப்பு வேணால் பலம் தான். ஆனால் மக்கள் தொகை பலவீனம். சரிங்களா? அடுத்து இன்க்ரீசிங் பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன் அதிகரிக்குது. கரெக்டு. இது ஒரு சரி, இது வந்து பலம்பா, இதுவும் பலம் தான். அர்பனைசேஷன் இதுவும் பலம் தான். ஓகேதா? சரிப்பா, என்ன ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீசிங் பர்ச்சேசிங் பவர் ஸ்ட்ரென்த்து தான், அர்பனைசேஷன் ஸ்ட்ரென்த் தான். நகரமயமாதலும் வாங்கும் திறன் ரெண்டுமே ஸ்ட்ரென்த்து தான். இது மட்டும்தான் நெகட்டிவ், நமக்கு வந்து பலவீனம். அப்படி பார்க்கும்போது 2 and 3 சி பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 மற்றும் 3. ஓகேங்களா? ரைட். எடுத்து போகலாமா? 19 நம்ம சொன்னது வந்துடுச்சு. ஒவ்வொன்றுக்கு இயர் சொன்னதில்ல. அதில் பிறகு விச் இஸ் த ஸ்கீம் ப்ரொபோஸ்டு ஜேபி நாராயணன். ஃபஸ்ட்டே அந்த கொஸ்டின் தான் வந்தது. ஜேபி நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன் சர்வோதயா திட்டமிடுதலை வந்து ப்ரொப்போன் பண்ணார் 1950. பொம்பாய் திட்டம் 8 பேர் ப்ரொப்போன் பண்ணுவாங்க, 8 மெம்பர்ஸ், 15 வருஷம். ஓகேவா? காந்திய திட்டமிடல் 44, மக்கள் திட்டமிடல் 45. மக்கள் திட்டமிடல்னா அதுக்கு பேர் வந்து எம்என் ராய். ஓகே, காந்திய திட்டமிடல் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எஸ்என் அகர்வால், அவர் தான் ப்ரொப்போன் பண்ணுவார். எஸ்என் அகர்வால். சரிங்களா? ரைட், பார்த்து வச்சுக்கோங்க. 20 எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த நிதி ஆயோக். ரொம்ப முக்கியமானது, கேள்வி கேட்பாங்க. சொன்னா நிதி ஆயோக்குடைய விரிவாக்கம் என்ன? ரொம்ப முக்கியம், கம்பல்சரி கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் தப்பு பண்ணுறது இந்த ஐ மாற்றி கொடுத்தா தப்பாயிரும். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரேட் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஆப்ஷன் சிப்பா,
கவனமாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளே டக்குன்னு பார்க்கும்போது தப்பு வருதா? ட்ரேடு வேறு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு, மீதி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்ஸ்டியூஷன், இது இன்ஸ்டிடியூஷன் வரும், ஒரு சில இடத்துல இன்ஸ்டிடியூட் கொடுத்துருவாங்க, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகும். இன்ஸ்டிடியூஷன் தான், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து 21, இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் எந்த துறையை சார்ந்துள்ளனர் அப்படிங்கிறாங்க. மோஸ்ட் பீப்புள் இன் இந்தியா பிலாங்ஸ் டு, இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வந்து எந்த துறை? ரொம்ப எளிமையானது, அக்ரிகல்ச்சர் தான். நம்ம ஊரில் கிராமத்திலே பாருங்கள், முக்கால்வாசி பேர் என்ன வேலை தான் பார்க்குறான்? விவசாயம் சம்மந்தமான வேலை தான். மொத்தம் 3 வேலை. ஒன்று என்னது? பிரைமரி செக்டார், இன்னொன்று செகண்டரி செக்டார், இன்னொன்று ட்ரெஷரி செக்டார் அப்படி சொல்லுவாங்க. ஓகேதா? முதன்மை துறை, இரண்டாம் நிலைத்துறை, அடுத்து வந்து மூன்றாம் நிலை, அப்படின்னா சேவைத்துறை அப்படி சொல்லுவாங்க. அதில் பிரைமரி செக்டார் தான் இந்தியாவுடைய எக்கனாமியில் கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனால் எம்ப்ளாயர் அங்கே தான் அதிகமாக வேலையும் பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போ வேளாண்மை துறை பிரைமரி செக்டாரில் ஒரு துறை தான் வேளாண்மை துறை. பிரைமரி செக்டாரில் மைனிங் இருக்குது, ஃபிஷ்ஷிங் இருக்குது, கால்நடை மேய்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் மொத்தமாக பார்க்கும்போது வேளாண்மையில் அதிகம் அப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் த வெதர் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், உண்மை அதான், எதெல்லாம் வந்து சரி தவறு கேட்குறாங்க. மிக்ஸ்டு எக்கனாமி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டர் கோ எக்ஸிஸ்டன்ஸ், கரெக்டு. இந்தியா ஃபாலோடு மிக்ஸ்டு எக்கனாமி, எஸ் கரெக்ட் தான். இந்தியா ஃபாலோடு மிக்ஸ்டு எக்கனாமி. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேபிட்டலிஸ்ட்டுக்கு மாறிட்டு இருக்கோம். ஃபுல்லாக மாறலை, ஃபியூச்சரில் மாறிடுவோம். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து 23, மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடுதல். ஓகேங்களா? பீப்புள் ஓரியன்டட் 5-year பிளான் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொன்னது தான். இந்த சமூக நீதிங்கிற வார்த்தை ஒரு 5-year பிளான் வந்ததுன்னு சொன்னோன்னா, அப்போ என்னைக்கு சமூக நீதிங்கிற வார்த்தை வந்ததோ அன்னைக்கு தான் மக்களை டச் பண்ணுது. இப்போ மக்கள் ஓரியன்டட் 5-year பிளான்னா 9th 5-year பிளான் 1997 2002 வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியது 9th 5-year பிளான். ஓகே, இதுக்கு மாடல் எதுவும் கிடையாது. சரியா? அடுத்து 24வது கொஸ்டின், ஒரே நிமிஷம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம எலெக்ஷன்லையும் தேர்தல்களையும் நிறைய பேச்சுகள் மூலமாக, டயலாக் மூலமாக பிரபலமடைவார்கள். அப்படி பார்க்கும்போது நம்ம ஊரில் அரசியல்வாதிகள் வந்து டயலாக் இருக்கும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அப்படி தான் டயலாக் பேசுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு இடத்துல வந்து தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்பேன் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்றம் அப்படின்னு இருப்பாங்க நிறைய பேர். அதாவது ஒரு பேச்சு டயலாக் தான், அதன் மூலம் பிரபலம் அடைகிறது. அதே மாதிரி இங்கே நார்த் இந்தியாவில் 70களுடைய டைமில் அரசியலை செல்வாக்கு பெறுவதற்காக இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தை தான் கர்வி ஹட்டாவோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், ஒன்றுமே புரியலையே? நமக்கு புரியாது, ஆனால் நார்த் இந்தியன் மக்களுக்கு புரியும், ஏன்னா அது ஹிந்தி வேர்டு. ஓகேங்களா? கர்வி ஹட்டாவோன்னா தமிழில் வறுமையே ஒழிப்போம் அப்படி சொல்லுவாங்க. இந்திரா காந்தி போய்ட்டு ஸ்டேஜ் அடித்து கர்வி ஹட்டாவோன்னு சொல்லும்போது மக்கள் கரகோஷங்கள் எழுப்புறாங்க. ஏன்னா அந்த டைமில் மக்களுக்கு மிகப்பெரிய விஷயம் தான் வறுமை தான். வேலை இல்லை, தங்க வீடு இல்லை, உடுக்க உடை இல்லை, சாப்பாடு ஏதோ கிடைக்கி, அவ்வளோதான், பெரிய அளவுலாம் கிடைக்கல. ஆனால் அந்த விஷயத்தை மாற்றி காமிக்கிறதுக்காக அந்த விஷயத்தை பேசியிருப்பாங்க. அப்போ அது ஐந்தாவது திட்டத்தில் த ஸ்லோகன் கர்பி ஹட்டாவோ மென்ஷன் த மீனிங் ஆஃப் ஸ்லோகன். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறாங்க? ஒன்றுமே இல்லை, வறுமை ஒழிப்பு, அவ்வளோதான். கர்பி ஹட்டாவோங்கிறது என்ன பொருள்? வறுமை ஒழிப்பு. சரியா? அடுத்து 25வது மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்குறாங்க. இது பாருங்களேன், ஸ்கீம். ஆக்சுவலாக ஒவ்வொரு 5-year பிளான்லையும் என்ன ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்தாங்கிறத பார்க்கணும். ஓகேதா? சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா, பாரத் நிர்மான் யோஜனா, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லாம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கிறத பார்த்துக்கணும். ஓகேதா? இப்போ இதை பார்க்கும்போது பாரத் நிர்மான் யோஜனா, ஆக்சுவலாக பாரத் நிர்மான் யோஜனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த வருஷம் மேட்ச் பண்ணணும். ஓகேதா? மேட்ச் பண்ணும்போது 11th 5-year பிளான் பாரத் நிர்மான் யோஜனா. ஓகேங்களா? 11th 5-year பிளான். அடுத்து என்ஷூரிங் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ரூரல் பீப்புள், அதாவது ஊரக மக்களின், ஏழைகளின் அடிப்படை தேவைகளை உறுதி செய்தல், 8வது 5ஆண்டு திட்டம். ஓகேங்களா? இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊரக ஏழைகளுக்கு புதிய ஊதியம் பெரும் வழிமுறைகளை கொண்டு வந்தது 10வது 5ஆண்டு திட்டம். ஏன்னா அப்போ தான் டபுளிங் ஆஃப் நேஷனல் இன்கம்த்தை பற்றி பேசியிருப்பாங்க. அடுத்து ஊரக பகுதிகளில் புதிய உள்கட்டமைப்பு வகைகளை உருவாக்குதல் அப்படி பார்க்கும்போது அது 3வது. ஓகேங்களா? அதாவது 9வது 5ஆண்டு திட்டம். அப்படி பார்க்கும்போது 2413. ஓகேங்களா? ஆப்ஷன் பி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாரத் நிர்மான் ஆக்சுவலாக 10வது 5ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. 2005 தான் பாரத் நிர்மான் யோஜனாவே. ஆனால் அது 2 கட்டமாக பிரிப்பாங்க. அதில் வந்து நம்ம கொஸ்டின் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து 11th 5-year பிளான் தான். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து 2 phase இருக்கும் பாரத் நிர்மானுக்கு, 2 phase.
தமிழ்நாடு மாநில சரி விஷயம் மாநில திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார்? இப்போது இந்தியா லெவலில் பிளானிங் கமிஷன் இருக்குது ஓகேங்களா, அதுக்கு தலைவர் வந்து யார்? நம்ம பிரைம் மினிஸ்டர். இதே இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பிளானிங் கமிஷன் இருக்குது, அதோடைய தலைவர் யார்? அப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர்னால் தமிழ்நாட்டுக்கு யார்? சீஃப் மினிஸ்டர். முடிஞ்சது ஓகே, சீஃப் மினிஸ்டர் அவ்வளோதான் ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய தலைவர். சரி சார், நம்ம இந்தியாவில் தான் பிளானிங் கமிஷன் ஒழிச்சிட்டாங்க, மாநிலத்தில் பிளானிங் கமிஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி தான் அது வச்சுக்கிறது வச்சுக்காமல் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டில் கூட மாநில முதலமைச்சர் தலைமையில் மாநில திட்டக்குழு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. புதுசாக கவர்மெண்ட் உருவாகும் போது கூட நிறைய பேர் அப்பாயின்ட் பண்ணாங்க ஓகேங்களா. கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் போட்டிங்கனாலே வரும். அடுத்து நான் சொன்னது இம்பரேட்டிவ் பிளானிங்னா என்ன? லாங் டேர்ம் பிளானிங் தான் இம்பரேட்டிவ் பிளானிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டார்கெட்டட் பிளானிங், இலக்கு திட்டமிடுறதுக்கு பேர் தான் தவிர்க்க இயலாத நிலை அல்லது கட்டாயமாக்கும் திட்டமிடுதல் எப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வேறு வேறு பெயர்கள் புக்கில் இருக்கிறதுனால கேட்குறோம். அடுத்து நிதி ஆயோக்குடைய பணி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக வாசிக்கணும், சும்மா ரோல் ஆஃப் நிதி ஆயோக் பார்த்தோன்னா அதை பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடாது. நாட் த ரோல் ஆஃப் நிதி ஆயோக், நிதி ஆயோக்கின் பணி அல்ல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட் ஆஸ் ஏ திங்க் டேங்க். என்ன சார் திங்க் டேங்க்? சிந்தனை களஞ்சியம், அவ்வளோதான். புதுசாக ஐடியாவை சொல்லணும், அது நிதி ஆயோக்குடைய வேலை தான். இது ஒரு வேலை தான். இப்போ நாட் தான் கேட்குறாங்க, இது கிடையாது ஆப்ஷனில். அடுத்து பவர் டு இம்போஸ் பாலிசிஸ் ஆன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, மாநிலங்கள் மீது திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக இவங்களால் முடியாது. ஓகேங்களா, அப்போ இதுதான் முடியாதுன்னா நாட் த ரூல். ஓகேங்களா, இது நாட் த ரோல். அடுத்து ஃபண்ட் அலாகேஷன், இவங்களால் ஃபண்ட் அலாகேட் பண்ண முடியுமா? இவங்களால் ஃபண்ட் அலாகேட் பண்ண முடியாது. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் பிளானிங் கமிஷன் இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யும், நிதி ஆயோக் இது செய்யாது. ஓகேங்களா, அப்போ 2 and 3 இருக்க ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, ஒரு பெரிய கொஸ்டின் நிதி ஆயோக் பற்றி தான். திருப்பியும் நிதி ஆயோக்கின் நோக்கம் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவது மற்றும் நாட்டில் கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசத்தை உருவாக்கும் நிதி ஆயோக் தான். கரெக்ட், முதல் ஸ்டேட்மெண்ட். இந்தியாவின் பிரதமர் நிதி ஆயோக்கின் அதிகாரப்பூர்வ தலைவராக உள்ளார். எஸ் கரெக்ட் தான் சொல்லிட்டேன். பிரைம் மினிஸ்டர் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக். கரெக்ட். நிதி ஆயோக்கில் மொத்தம் 8 முழுநேர உறுப்பினர்கள் உள்ளனர். தவறு, இந்த நம்பர் தவறு. சரிங்களா, உறுப்பினர் இருக்காங்க, ஆனால் இந்த நம்பர் தவறு. பிளானிங் கமிஷனுக்கு தான் 8 பேர், நிதி ஆயோக் 8 பேர் கிடையாது. ஐ திங்க் 5 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. முதல் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரி, ஆப்ஷன் டி. லாஸ்ட் கொஸ்டின் திருப்பி நிதி ஆயோக் பற்றி. நிதி ஆயோக் பை த இயர் ஆஃப் 2030 டார்கெட்ஸ் டு எராடிகேட் டேஷ் ஃபார் ஆல் த பீப்புள் எவ்ரிவேர் இன் இந்தியா. அதாவது ஒரு கோல் இருக்குது. என்ன கோல் அப்படி பார்த்தீங்கன்னா 2030 ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். நிறைய கோல் வச்சுருக்கோம், அது இதையும் சேர்த்துக்கணும். அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். ஓகேங்களா, நிலைத்த நீடித்த வளர்ச்சி இலக்குகள். அந்த கோல் வந்து ஒரு 15க்கு மேலே கோல் இருக்கும், 18 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோல் எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சால் பாவர்ட்டி ஒழிஞ்சிடும். அதில் நோ பாவர்ட்டி, நோ ஹங்கர், பியூர் ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அது 2030 நம்ம அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை ஒழிக்கணுமா? பாவர்ட்டியை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும் அப்படி சொல்லிட்டு நிதி ஆயோக் தான் டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ரைட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 கொஸ்டினை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோடைய டிஸ்கஷனில் பார்த்து முடிச்சிருக்கோம். ரொம்ப வந்து பயனுள்ளது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸ்கிப் பண்ணால் ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் பாருங்கள். டெஸ்ட் பேட்ச் போடுறதோடைய நோக்கமே வந்து எல்லோரும் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஆக்சசபிளாக பண்ணிக்கணும். அதுக்காக தான் டிஸ்கஷன் கொடுத்தோடைய நோக்கம். வெறும் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போகக்கூடாது. டெஸ்ட் என்ன தான் தப்பு பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இவ்வளோ ஆண்டு இருக்குதா படிக்கலாமா சொல்லியிருப்போம். நிறைய விஷயம் தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருப்போம். அதெல்லாம் கவனிக்கணும் நீங்களே. ஓகேங்களா, நீங்களே எடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த படிப்பதற்கு ஒரு ஐடியாவாக நம்ம கொடுக்கணும். கடைசி ஒரு 5 கொஸ்டின் கேட்குறேன், அதோட நம்ம செஷனை வந்து முடிச்சுக்கலாம். ஓகேதா. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எல்பிஜி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சொல்லியிருந்தோம். புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 2வது கொஸ்டின், 3வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல் யார் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின், 10வது ஐந்தாண்டு திட்டம், சாரி 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இயர். 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய இயர், 10வது வேணால் 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய வருஷம். அடுத்து 4வது கொஸ்டின், நிதி ஆயோக் அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படி டைப் பண்ணி பண்ணுங்கள்.
அஞ்சாவது கொஸ்டின், இந்தியாவுடைய எக்கனாமி 5th பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி 4வது பிளேஸ், 3வது பிளேஸ், 2வது பிளேஸ், 1வது பிளேஸ் யார்? அப்படியே வரிசையாக வந்து சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் பேப்பரோட சந்திக்கலாம். தேங்க்யூ.